கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி, குடும்பநல நீதிமன்றத்தில் நடிகர் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் ஆஜராகி இருந்தனர். அவர்களது விவாகரத்து தொடர்பான வழக்கில் தற்போது இந்த வழக்கிற்கு நவம்பர் 27ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மதன். மதன், இந்த வழக்கு குறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம். கண்டிப்பாக சுமார் 18 ஆண்டு கால திருமண வாழ்வுக்கு பின்னர் 2 பேருக்கும் ஏற்பட்ட அந்த கருத்து வேறுபாட்டால் கடந்த சில ஆண்டுகளாக 2 பேருமே தனித்தனியாக பிரிந்து வாழ்ந்து வந்தார்கள். ஏற்கனவே கடந்த 2022ஆம் ஆண்டு தாங்கள் பிரிந்து விட்டதாக ட்விட்டரிலும் பதிவு செய்தார்கள். அதன் பிறகு சென்னை குடும்ப நீதிமன்றத்தில் 2 பேருமே பரஸ்பரம் விவாதத்தை கேட்டு மனு தாக்கல் செய்த நிலையில் கடந்த 3 முறை இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது 2 பேருமே ஆஜராகவில்லை. 2 பேருக்கும் இடையே அவருடைய நண்பர்கள், உறவினர்கள், பெற்றோர்கள் சமாதான பேச்சுவார்த்தை ஈடுபட கூறப்பட்டது. ஆனால் இந்த ஒரு பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததை தொடர்ந்து 2 பேருமே தாங்கள் 2 பேரும் விவாகரத்து பெற வேண்டும் என்று உறுதியாக இருந்தார்கள். இந்த நிலையில்தான் இந்த வழக்கானது இன்று மீண்டும் சென்னை குடும்பநல முதன்மை நீதிபதி சுமாதேவி முன்பு விசாரணைக்கு வந்தது. இன்று காலை 10:30 மணிக்கு இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது தனுஷ் ஆஜராகவில்லை. ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் மட்டும் ஆஜராகி இருந்தார். அப்போது தனுஷ் தரப்பிலிருந்து ஆஜராக கூடுதல் அவகாசம் வழங்க வேண்டும் என்று கோரப்பட்டது. அதையடுத்து இந்த வழக்கு விசாரணை 12 மணிக்கு தள்ளி வைக்கப்பட்டது. 12 மணிக்கு நடிகர் தனுஷ் அவர்கள் தன்னுடைய வாகனத்தில் வந்திருந்தார். அப்போது ஏராளமான வழக்கறிஞர்களும் கூடியிருந்தார்கள். அதன் பின்னர் 2 பேருமே நீதிமன்றத்திற்குள்ளாக அழைத்து செல்லப்பட்டார்கள். ஏற்கனவே நீதிபதி உத்தரவு பிறப்பித்தபடி இந்த வழக்கு விசாரணை யாரும் பார்க்கக்கூடாது, ரகசியமாக விசாரிக்கப்படும், குறிப்பாக ஊடகங்களுக்கு அனுமதி இல்லை என்றும் தெரிவித்திருந்தார். அதன்படி 2 பேருமே அந்த வழக்கு விசாரணை போது அந்த நீதிமன்ற கதவுகள் மூடப்பட்டது. அதன் பிறகு ஒரு சில நிமிடம், அதாவது 5 நிமிடங்களுக்குள்ளாக நடந்து முடிந்த விசாரணைக்கு பிறகு முதலில் தனுஷ் வெளியே வந்தார். அதன் பிறகு ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் வெளியே வந்தார். இது குறித்து அவருடைய வழக்குகள் தெரிவிக்கும் போது 2 பேருமே தற்போது நீதிபதி முன்பு தாங்கள் பிரிவதில் உறுதியாக இருக்கிறோம், தங்களுக்கு விவாகரத்து வழங்க வேண்டும், 2004ஆம் ஆண்டு பதிவு செய்த அந்த திருமணத்தை செல்லாது என்று அறிவிக்க வேண்டும் என்று 2 பேர் தரப்பிலுமே அந்த மனு தாக்கல் செய்யப்பட்டது. 2 பேருமே உறுதியாக இருந்தார்கள். இதை தொடர்ந்து இந்த வழக்கின் விசாரணை முடிந்து இந்த வழக்கில் விவாகரத்து தொடர்பான அந்த வழக்கின் தீர்ப்பை வரும் 27ஆம் தேதி பிறப்பிப்பதாக தற்போது சென்னை குடும்பநல நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தற்போது இந்த வழக்கின் தீர்ப்பானது 27ஆம் தேதி ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தற்போது 2 பேரும் ஆஜராகி பிரிவதில் உறுதியாக உள்ளதாக தெரிவித்திருக்கின்றனர். தீர்ப்பு என்னவாக இருக்கும் என்று யூகிக்கப்படுகிறது மதன்? கண்டிப்பாக இந்த போன்ற விவாகரத்து தொடர்பான வழக்கை பார்க்கும்போது, ஒன்று பரஸ்பர விவாகரத்து கோரி 2 பேருமே மனமோ 2 பேர் பிரிவதற்காக தயாராக உள்ளோம், இந்த விவாகரத்து வழங்க வேண்டும் என்று மனு தாக்கல் செய்வார்கள். இரண்டாவது, ஒருவர் விவாகரத்து கேட்டு மனு தாக்கல் செய்வார், இன்னொருவர் தான் சேர்ந்து வாழ விரும்புவதாக தெரிவித்திருப்பார். அது போன்ற வழக்குகள் தான் இந்த வழக்கு விசாரணையானது தாமதம் ஏற்படும். 2 தரப்பு வாதங்கள் கேட்கப்படும். எதற்காக சேர்ந்து வாழ விருப்பப்படுகிறது என்பது தொடர்பான வாதங்கள் எடுத்து வைக்கப்படும். எதற்காக பிரிய வேண்டும் என்ற தொடர்பான வாதங்கள் எடுத்து வைக்கப்படும். ஆனால் தனுஷ், ஐஸ்வர்யா பொறுத்த வரைக்குமே 2 பேருமே தாங்கள் மேற்கொண்டு சேர்ந்து வாழ விருப்பமில்லை, பிரிந்து வாழ விரும்புவதாக தெரிவித்தார்கள். ஒருமித்த கருத்தை எடுத்துள்ளார்கள். ஏற்கனவே இதுக்கான மனு தாக்கல் செய்யப்பட்டு பல மாதங்கள் முடிந்து விட்டது. எனவே 2 பேருக்குள்ளாக இடைப்பட்ட மனு தாக்கல் செய்த பிறகு 2 பேருக்குள்ளாக அந்த வழங்கப்பட்ட நாட்களில் கூட சேர்வதற்கான எந்த ஒரு வாய்ப்பும் ஏற்படவில்லை. இந்த நிலையில்தான் முடிவாக 2 பேரும் பிரிந்து விடுவோம் என்று முடிவெடுத்த பிறகுதான் இந்த வழக்கு விசாரணைக்கு இன்று 2 பேரும் ஆஜரானார்கள். 2 பேரையும் மனமோ பிரிவதாக தெரிவித்த பிறகு இந்த வழக்கில் மேற்கொண்டு எந்த ஒரு மாறுபட்ட தீர்ப்பு வருவதற்கான வாய்ப்பில்லை. 2 பேருக்குமே விவாகரத்து வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. வரும் 27ஆம் தேதி இதற்கான அந்த ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்படும். 2 பேருமே விவாகரத்து கிடைத்து விட்டதாகவும், அதாவது 2004ஆம் ஆண்டு 2 பேருக்கும் இடையே பதிவு செய்யப்பட்ட அந்த திருமணம் செல்லாது என்ற உத்தரவு வருவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது. விரிவான விவரங்களுக்கு நன்றி மதன்.